ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தான், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அல்லது ஒரு சில பேர் வந்து இந்த மெத்தடில் படிக்கலாம். அப்படி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டுனே கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அப்ஜெக்டிவ் புக்கு ஒரு சில இது வாங்கி வச்சிங்க. நம்ம டெஸ்ட்டு இது எல்லாமே எழுதி பார்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அந்த கேம்ப்பு வேல்யூவேஷன் கேம்ப் இதெல்லாமே போனோம். அதில் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்கிட்ட ஒரு சில அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது, நான் அந்த அப்ஜெக்டிவ் புக்கை டெய்லி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ரீட் பண்ணிகிட்ருக்கேன், டெஸ்ட் எழுதி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த யூனிட்டுக்கு நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இல்லை நம்மகிட்ட தான் அந்த அப்ஜெக்டிவ் புக் இருக்குல்ல, டெய்லி அந்த அப்ஜெக்டிவ் புக்கில் கொஷின்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கொஷின்ஸு அப்ஜெக்டிவ் புக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து வராது, சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கான அந்த தேரி, சரிங்களா, இருக்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். ஒரு 10 பேஜஸாக இருக்கலாம், அல்லது ஒரு 15 பேஜஸாக இருக்கலாம். அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு இந்த அப்ஜெக்டிவ் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் படிக்கிறதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்காகவே இந்த அப்ஜெக்டிவ் புக்கு, என்கிட்ட அப்ஜெக்டிவ் புக்ஸும் ஒன்று இருக்குது கொஷின் ஆன்சர்ஸோட, நான் இதே படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யாதீங்கன்னா நீங்கள் செய்யாதீங்க, சரிங்களா? அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த கண்டென்ட்டு புரிஞ்சாதான் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணும்போது இன்னும் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? நம்ம கண்டென்ட்டே புரியாமல் அந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு அண்ட் ஆன்சர், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வச்சு நமக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்பாங்க, புதுவிதமான கொஷின்ஸாக கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, சரிங்களா? அதனால் யாராவது அப்ஜெக்டிவ் புக்கு மட்டுமே வச்சு கொஷின் ஆன்சர்ஸ் மட்டுமே வச்சு படிச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு அது வந்து தெரியாது. ஒரு சில பேர் வந்து இது மட்டுமே நம்ம படிச்சுக்குவோம், ஏன்னா நமக்கு வந்து புக் இருக்குது, இதிலே எல்லா யூனிட்டுக்கும் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொஷின்ஸ் வந்து படித்தா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கலாம், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஒரு யூனிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல், சரிங்களா, அல்லது நோட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தரவு பண்ணியிருக்கணும். அந்த நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக தான் இந்த அப்ஜெக்டிவ் புக்கு. நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னா கிளாஸில் டெஸ்ட் வைப்பாங்க. நான் கிளாஸ் போகாத பட்சத்தில் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அப்ஜெக்டிவ் புக் வச்சு தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் கூடமே சொன்னார், நாங்கள் வந்து அப்ஜெக்டிவ் புக்கே வாங்கலை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன ரீசனில் சொன்னார்னா, அவங்க வந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு 3 பேர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு யூனிட் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் ஒரு 10 பேஜஸ் அல்லது 5 பேஜஸ் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, ஒரு 20 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம், சரிங்களா? 20 MCQ, சரிங்களா? அப்போ 3 பேரும் ப்ரிப்பேர் பண்ணால் 60 கொஷின், சரிங்களா, மினிமம். அப்போ ஒரு ஆளுக்கு 40 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒன் டேயில் நியூ கொஷின்ஸாக நமக்கு வந்து கிடைக்குது, சரிங்களா? அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ண 20 கொஷின் கிட்டத்தட்ட 60 கொஷின், சரிங்களா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்ஜெக்டிவ் புக் வந்து தேவையில்லை, ஏன்னா அவங்களே கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூ மெத்தடில், சரிங்களா, கொஷின் யார் கிரியேட் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி யாராவது சீனியர் ஸ்டாஃப் தான் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் நீங்களே கூட அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கூட டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ ஒன்லி அப்ஜெக்டிவ் புக்கு வச்சு மட்டுமே படித்து டெஸ்ட் எழுதி பார்க்காதீங்க. ஸோ அதுக்கான நோட்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கில் வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், படிங்க. படிச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஓனாக கொஷின்ஸ் கூட என்ன பண்ணலாம், MCQ கிரியேட் பண்ணலாம். ஈவன் இப்போ நமக்கு வந்து ஏஐலேயே நிறையா மொபைல்ஸ்லேயே இருக்குது, நம்மளே கூட ஓனாக கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். மினிமம் ஒரு டாபிக் போட்டாலே அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கொடுங்க, 20 கொஷின்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னா அதுலேயுமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து வருது, சரிங்களா? அல்லது நீங்கள் ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து கிரியேட் கொஷின்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு 10லேருந்து 20 கொஷின், எவ்வளோ கொஷின் கேட்குறீங்களோ அது எல்லாமே கிரியேட் பண்ணி தருது. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதனால் இது வந்து சொன்னாங்க, ஸோ இது வந்து சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் யாராவது படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு
நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்டிவ் புக்கை யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஆன்லைனில் நம்மளே செல்ஃபாக அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் சரிங்களா. அது டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்டிவ் புக் இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட்டை கொடுத்தா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.